ஃபுல்லாக அப்படியே சாப்பாடை வச்சு பக்கத்தில் அவங்க ஒரு சேர் கொடுத்து எது வேணா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஷோ ஒவ்வொரு வாரமும் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட உணவு அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கு பிரியாணி. நசிங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா ஆவரேஜாக மாதத்துக்கு பிரியாணிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? வருமானம் எவ்வளோ? நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட். ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டே பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு 6000 7,000 பண்றேன் சார். எவ்வளோ உங்க வருமானம் எவ்வளோ? நான் ஒரு 70,000-80,000 70,000 சம்பாதிக்கிறீங்க. எவ்வளோ ஆகுது பிரியாணிக்கு மட்டும்? 6,000-7,000. வண்டி எடுக்கடா. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதானே தொன்னை பிரியாணி. நீ டேஸ்ட் பண்ணுறதுக்கு வரல, கரெக்டாக மட்டன் பீஸ் எடுத்து வச்சு அப்போதான் டேஸ்ட். கொடுங்க மேல் ரோக்கு. சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படிங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் என்ன, அந்த பையன் திங்கிறதுல இருந்துட்டான். ஊர் மறந்துருச்சு. பொள்ளாச்சினா கோயம்புத்தூர் தான். எப்படி இருந்துச்சு உங்க ஊர் பிரியாணி? பிரியாணி பிரியர்களுக்கு ஒரு சரியான பிரியாணின்னு சொல்லலாம். பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? சோறு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலம், அந்த காலகட்டத்தில் ஊன் சோறுன்னு ஒன்று இருந்துச்சு சார். பிரியாணி ஹெவி மசாலா இருக்கு, ஆனா கொஞ்சம் காரமாவும் இருக்கு. காரமா இருக்கு. பட் ஆனா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. யா. ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. டேய் யாரு அது? வேணும்னே பண்றானுங்களா? டேய் ஒயிட் ரைஸில் சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கு. ஒரு சிக்கன் கிரேவி போட்டு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு ரைஸ் ஒன் சோறு. ஏன்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? ஒன்றுமே குணப்படுத்த முடியாதரா. டே கண்ணு, உங்களுக்கு விவரம் தெரியாதரா. எந்த மருத்துவத்திலையும் பண்ண முடியாதரா கண்ணு. எந்த மருத்துவத்திலையுமே பண்ண முடியாது, குணப்படுத்த முடியாது. 27 வயசுக்குள்ள உன்னோட வாழ்க்கை வீணாக போயிடுன்றதா அழுக. வாணியம்பாடி பிரியாணி. வாணியம்பாடி பிரியாணியா? நம்ம வந்து 48 வருஷமாக அதே புளியாவரையில் அத்தென்டிக்காக ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஒரு 3 பிரியாணி இருக்கு. ஆற்காடு பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. இது 3ல எது பெஸ்ட் பிரியாணி? பக்கத்துல செல்லங்களா ரங்கங்களா வாய திறந்துறாங்கடா நீ வாய திறந்துறாத கொன்றுவேன். பக்கத்துல உங்க கூட வாணியம்பாடி மாஸ்டர் கூப்பிட்டு தான் பண்ணுவாங்க பிரியாணி. அதாவது நேரடியா சொல்லாம அப்படி சொல்றீங்க. கீழே ஆம்பூர் காட்ட கொடுங்க சார். 3ல பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சார் பெஸ்ட் பிரியாணி. ஆம்பூர் தான் சார். ஃபர்ஸ்ட் ஜங்ஷனே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்குன்னு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னாவே ஆம்பூர் தான் பிரியாணி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு வண்டி எடுத்துட்டு போனோமா, 10 ஆடு வாங்கிட்டு வரமா, அந்த மாதிரி வண்டி வாடகை கட்டுப்படி ஆகிற மாதிரி ஒரு 100 ஆடு 200 ஆடு 300 ஆடு பிடிச்சிட்டு வந்து பல்கா வச்சு ஸ்டாக் வச்சு நம்ம சரக்கு காலி பண்ணுவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம். நாட்டு ஆடு வேகிறதுக்கு லேட்டு தான் ஆகும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். திண்டுக்கல் பிரியாணி வந்து நெய்யில போட்டு வணக்குவாங்க கறியை. நாங்க நெய்யில போட்டு வணக்க மாட்டோம். கறியை வந்து எண்ணெயிலையும் போட்டு வணக்கக்கூடாது. நாங்க வந்து இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சூடானதுக்கு அப்புறம் தான் சுடு தண்ணி தான் கறியை போடுவோம். அதனால எங்க கறி வந்து கருப்பு ஆகாது. இல்லை சார், அதாவது கரெக்டான ரேஷியோ நீங்க கொடுக்கலன்னா அங்க மாட்டிடுவோம். பண்ண சொன்ன மாதிரி மசாலா வதக்குறது தான் கறி. சுடுதண்ணில வேக வைக்கிறதுன்றது அது முத்துன கறியா இருக்கும், அல்லது அது கறியோட இதுக்கே கொண்டு வர முடியாது. நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா, இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனா? நான் எப்பவுமே அப்படிதான். கடையில் போய் தந்தூரி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். தந்தூரியில் பார்த்தீங்கன்னா பிராய்லர்ல மட்டும்தான் தந்தூரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தந்தூரியோ கிரில்லோ அப்படி. நாட்டுக்கோழியில் நம்ம தந்தூரி இதெல்லாம் போட்டோம்னா நமக்கே பிடிக்காது, ஒதுக்கி. சூப்பர். சாப்பிடு. வெள்ளாடு எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். வெள்ளாடு வெள்ளையா இருக்கும். ஏன்னா பேரே வெள்ளாடுன்னு வச்சிருக்காங்க.
செம்மறி ஆடு எப்படி இருக்கும்? நிறைய முடி இருக்குமா? வெள்ளாடுன்னு பேர் வச்சதுக்காண்டி இது வெள்ளையா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லம்மா. வெள்ளாடு 10 கிலோக்குள்ள இருக்கும். 10 கிலோக்குள்ள இருக்கும். 10 கிலோக்கு கீழே இருந்தா வெள்ளாடு. அதே ஆடு 11 கிலோ ஆயிடுச்சுன்னா செம்மறி ஆடு. முதல்ல உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஆமா, உனக்கு அங்க அனுப்பவே சொல்லலையேண்ணா. அவங்க கொடுத்தாங்களா? கீழே அங்க எப்படி கொடுத்துருப்பாங்க? உங்க பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு தான் லக்கி. ஆக்சுவலா வாங்கி நல்லா சாப்பிட்றாப்ல. எப்படி இருக்குப்பா? நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். பிரியாணி சட்டியில எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்டு இதுல 3/4 பாயில பேம்போல போட்டுட்டு இட்லி இடியாப்பம் எப்படி வீட்டுல வைப்போம் அதே மாதிரி சட்டியில சுடுதண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலா எல்லாம் இருக்கார்ல, உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. அது காரசாரமா அப்படியே அந்த இப்போ சேமியா பிரியாணி கூட வைக்கும் போது சேமியா ஸ்மெல் தான் வருது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து பிரியாணில மெயினே அந்த அரோமா தான் இன்க்ரீஸ் பண்ணும். சோ உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. ஓ பர்த்டே கூட்டி விடுறீங்க. சாப்பிட்டா இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஓகே, கரியா வச்சுட்டாப்ல. போங்கு எனக்கு அண்ணா ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க அந்த பொண்ணு ரகசியமா பீஸா வைங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். கண்டிப்பா வான்கோழி பிரியாணி தான் சொல்லுவேன். அது ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டவன பா கடைசியில ஒரு பிரியாணி கிடைச்சிருக்கு மாதிரி எனக்கு தோணுச்சு. வான்கோழி என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். செப்பரேட் பண்ணி பார்த்தாச்சு. இல்ல பிரியாணின்னு சேர்த்தா தானே சார் அது ஒரு கேட்சிங்கே இருக்கு. கேட்சியா இருக்கு. லைக் பேம்பு பிரியாணி மாதிரி. பிரியாணி வரலன்னா அது ஒரு சேமியா அந்த நீங்க சொல்ற மாதிரி சாதா டிஷ்ஷா இருக்கும். பட் இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? சார் அந்த மட்டன் பிரியாணியில் வந்து அந்த பீஸோட டேஸ்ட் வந்து இப்போ திருச்சி சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் 2 பீஸ் சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸோட அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, கம்பேரிட்டிவ்லி இல்லை. அவ்வளோ ஃப்ளேவர் விட்டு அதுக்கப்புறம் ரைத்தால கொஞ்சம் வச்சு கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் மஞ்சள் கரை கொஞ்சம் சலான் அப்படியே அந்த ஒரு வாயிலும் கலந்து கலந்து ருசிச்சு நாங்கள் சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ஸ்டேட்டஸ் டெய்லி 3 மணிக்கு ஒருத்தர் சாப்பிடுவேன்னாரு. அதிகாலையில் யார் அவரு? அதிகாலையில் 3 மணிக்கு டெய்லி பிரியாணி சாப்பிட்ற ஆள்லாம் எப்படி டேஸ்டியாக பிரியாணி சாப்பிட முடியல? 4 மணிக்குங்கிறீங்க. சம்பந்தம் 5 மணிக்கு போனாலும் பிரியாணி கிடைக்குது. அது எப்படி இப்போ கரெக்டாக இருக்கும்? பசி பசி ஆஹா